ராஜாவா எனக்கெரிய பஞ்சு மிட்டாயா, ஆஹா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. ஹே காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேனே காஞ்சு, என் மனசு உசுப்புறையே நீ மீன போல ஆஞ்சு, நீ மீன போல ஆஞ்சு, நீ மீன போல ஆஞ்சு. மா, என்ன பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கு. ஹே நிம்சு வாடி. என்னம்மா ஒரே சந்தோஷமா ஜாலியா இருக்க போல. கவலை நினைச்சா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அத நினைச்சு என்ன ஆக போகுது? சந்தோஷமா இருந்தா கூட உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும்ல. அத சிரிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் தாமா. உன்ன மாதிரி எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா ஹாப்பியா இருக்கும்ல. என்ன மாதிரிலாம் யாராலையும் இருக்க முடியாது. இந்த உலகத்துல சுடர் தான், சுடர் மட்டும்தான். அதுவும் கரெக்ட் தான். இண்டி பைத்தியக்காரி, வந்ததுல இருந்து வளவளன்னு பேசிட்டு இருக்க. என்னடி அது கையில கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்க? ஒண்ணுமே சொல்லல. ஆமாமா, கிஃப்ட் தான். அதுவும் உனக்கு தான். எனக்கா கிஃப்டா? என்னதுடி? இந்தம்மா சர்ப்ரைஸ், நீயே பிரிச்சு பாரு. ஆமா, இந்த உலக அழகி பிறந்த பர்த்டேவும் இன்னைக்கு இல்ல, அந்த வீணா போன வெட்டிங் டேவும் கிடையாது. அப்புறம் எதுக்குடி திடீர்னு எனக்கு சர்ப்ரைஸ்? ஏமா, வெட்டிங் டே பர்த்டேனா தான் சர்ப்ரைஸ் பண்ணணுமா? எனக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்றேன். ஏண்டி பிறந்ததுல இருந்து இப்பதான் உனக்கு தோணுதா? இனிமே அடிக்கடி உனக்கு தோணவை, அப்பப்ப எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன. சரி சரி, முத இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். கொண்டா கொண்டா. அம்மா அம்மா, என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ண. 2 நாள் முன்னாடி ஜூஸ் குடிக்கிறதுக்காக ஸ்ட்ரா வச்ச பாட்டில் கேட்டனே, அதுவாடி? ஐயோ மா, அதெல்லாம் இல்ல. விட்டா நீ ஃபீடிங் பாட்டில் கூட கேப்ப போல. அதெல்லாம் இல்லம்மா, நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியா யோசிமா. காஸ்ட்லியாவா? ஹே, கார் எதுவும் வாங்கிருக்கியாடி? ஆமா, காரை வாங்கி 4-10 மடக்கி இந்த டப்பாக்குள்ள போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஏமா நீ வேற? ஏ லூசாடி நீ. நான் கார் வாங்கி சாவி இதுக்குள்ள போட்டு கொண்டு வந்து கொடுத்துக்கிறியோன்னு நினைச்சேன். ஓ அப்படி யோசிச்சியா? இல்ல இல்லம்மா, அந்த அளவுக்கு காஸ்ட்லி இல்ல, ரொம்பவும் மோசமா இல்ல, நடுவுல அப்படி வச்சுக்கோயேன். அடியே, உனக்கு க்ளூவே கொடுக்க தெரியலடி. நான் பேசாம பிரிச்சே பாத்துடுறேனே. கண்டுபிடிக்க முடியலன்னு எனக்கு க்ளூ கொடுக்க தெரியலன்னு என்னையவே போட்டு தள்ளிட்ட பத்தியா? சரி சரி, ஓபன் பண்ணு. என்னதான் இருக்குதுன்னு ஓபன் பண்ணுவோம், நம்ம ஓபன் பண்ணுவோம். உள்ள என்ன இருக்குதோ? ஹே போனடி. நிம்சு, போன் வாங்கிருக்கியாடி? ஆமாமா. ஹே நல்லா இருக்குடி. ஆமா, ஏற்கனவே ஒரு போன் வச்சிருந்தியே, அது என்னடி ஆச்சு? சோத்துக்கு காசு பத்தலன்னு கேண்டீன்லயே வித்துட்டியா? மா, அது என்கிட்ட தாமா இருக்கு. அப்புறம் எதுக்கு இன்னொரு போன் உனக்கு? மா, சர்ப்ரைஸ் gift உனக்கு, போனும் உனக்கு தான். போனு எனக்கா? வந்தோனே உனக்குன்னு சொல்லி தானே gift கொடுத்தேன். ஆமால, மறந்துட்டேன். ஏய் தேங்க் யூ டி. ஆமா, எனக்கு எதுக்கு இப்ப போன்? நான் தான் போனை யூஸ் பண்ண மாட்டேனே. நீ தான் போனை யூஸ் பண்ண மாட்டே, அதுக்கு தான் போன் வெச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் மந்த் salary வந்துச்சுமா, உனக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதான் உனக்கு போன் வாங்கிட்டேன். அப்படியா? உனக்கு எதுவும் வாங்கிக்கலையா? இல்லம்மா. ஏய், நம்ம தாண்டி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்குன்னு நம்ம செஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்குன்னு செய்யணும். என்ன, அடுத்த சம்பளத்திலயாவது உனக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கோ, சரியா? சரிம்மா. சரி, போனெல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி பாரு. ஏதாவது டவுட்னா கூப்பிடு, ஓகே? ஓகேடி. உங்க அப்பா அந்த போனை வச்சுட்டு தானே ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நானும் இதுக்கப்புறம் சீன் போடுறேன். சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. ஹை, எனக்கு பிடிச்ச கிட்டி பேக் கேஸ் சூப்பரா இருக்கு. ஓ, வாட்ஸ்அப் எல்லாம் பண்ணி தான் கொடுத்துருக்காளா? சரி சரி, என்ன பண்ணலாம்? தன்மைக்கு வீடியோ கால் பண்ணி சொல்லுவோம். வீடியோ கால் இங்க இருக்கு. அந்த பாலை சிம்ல தானே வச்சுட்டு போனேன், அதுக்குள்ள பொங்கி ஊத்திருச்சு. ஷோ. தனு, வாங்க. தனுமா, அம்மா வீடியோ கால் பண்றாங்கம்மா. ஹால்ல உட்காந்துக்கிட்டு எதுக்கு எனக்கு வீடியோ கால் பண்றாங்க? என்ன இன்னும் என்ன வேலை வாங்க போறாங்களா? என்னால ஒன்னும் செய்ய முடியாதுங்க. அடியே அடியே, அம்மானு சொன்னது உங்க அம்மாடி. எப்பா, அதுக்குள்ள எப்படி பொறிச்சு தள்ளிட்டா? எங்க அம்மாவா? அப்படி தெளிவா சொல்லுங்க. ஏற்கனவே 1008 டென்ஷன். அம்மா என்ன திடீர்னு கொடுங்க. ஆமா, உங்க அம்மா கிட்ட ஸ்மார்ட் போனே இல்லையே, ஆனா உங்க அம்மா நம்பர்ல இருந்து வீடியோ கால் வருது, எப்படி? அதானே, அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. சரி சரி, என்னன்னு கேப்போம். ஹலோ அம்மா. ஹே தன்சு, எப்படி இருக்க? ஏய், நம்ம நிம்ஸ் இருக்காளடி, எனக்கு போன் வாங்கி கொடுத்துருக்காடி. எப்படி இருக்கு? மா, எப்படி இருக்கு நான் எப்படிமா சொல்ல முடியும்? அந்த போன்ல தானே பேசிட்டு இருக்கீங்க. அட ஆமால, மறந்துட்டேன்டி. சரி சரி, நல்ல கிளாரிட்டியா தான் இருக்கு. நான் கூட ரொம்ப அழகா தெரியறேன்டி. கண்ணாடியில கூட நான் அழகா தெரிஞ்சதில்ல, ஆனா செல்ஃபி மிரர்ல சூப்பரா தெரியறேன்டி. சரி சரி, மாப்பிள்ளைட்ட சொல்லிரு. தம்பி என்ன தூங்குறானா? எப்போதும் அந்த புள்ள தூங்கிட்டே தான் இருக்கு. சரி, நான் அப்புறம் பேசுறேன். எஸ் சார். ஓகே சார், கண்டிப்பா இந்த வீக்குள்ள ஃபினிஷ் பண்ணிடலாம் சார். யா சார், ஷூர். அம்மாவா, இப்ப எதுக்கு போன் அடிக்கிறாங்க? முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கும் போது அந்த அம்மா போன் அடிப்பாங்க. மிஸ்டர் துருவன்,
சார் எதுவும் ப்ராப்ளமா இல்ல நல்லா பேசிட்டு இருந்தீங்க திடீர்னு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் சார் ஒரு 2 minutes ஒரு எமர்ஜென்சி கால் ஐம் சாரி இட்ஸ் ஓகே டேக் யூ ஓன் டைம் தேங்க்யூ சார் மியூட்ல போட்டுருவோம் ஹலோ என்னம்மா நான் தான் முக்கியமான மீட்டிங் நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொன்னேன்லம்மா டேய் துருவா அது ஒண்ணும் இல்லடா உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு சாமி போட்டோ அனுப்பியிருப்பேன் பாரு அந்த போட்டோவை 10 பேருக்கு ஷேர் பண்ணுமாண்டா அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்குமா அதை பார்த்தோன்னே உன் கல்யாணத்துக்கு வேண்டி தாண்டா உனக்கு அனுப்புனேன் நீயும் 10 பேருக்கு உன் கல்யாணத்தை நினைச்சே ஷேர் பண்ணு கண்டிப்பா இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிரும் என்னடா சரியா பொம்பளைக்கு அடக்க இருக்கணும் அகம்பாம இருக்க கூடாது பொறுமை இருக்கணும் போக்கிருத்தமா இருக்க கூடாது ஐயோ நல்லா அசந்து தூங்குறா போலயே சரி பரவாயில்ல டவுட் தானே எழுப்பி கேப்போம் நிம்சு நிம்சு என்னம்மா ஏய் ஒரு சின்ன டவுட்டடி என்னம்மா சொல்லு பக்கத்து வீட்டு பங்கஜா இருக்காளடி அவங்க வீட்டுக்கு கூட ஒருத்தன் பால் போட வருவானே அவன் நம்பரை வாங்கி வச்சேன் அது எப்படி சேவ் பண்றதுன்னு தெரியல அதான் நீ கொஞ்சம் சேவ் பண்ணி கூட அவர் பேர் கூட பரமசிவண்டி பங்கஜம் வீட்டு பால்காரு பரமசிவம்னு சேவ் பண்ணி குடுறி அப்புறம் நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போடுறான்லடி நீலமேகம் அவனுக்கு வேற 2 மாசம் நியூஸ் பேப்பர் பாக்கி காசு தரணும்டி கையில கொடுக்கக்கான்னு கேட்டான் நான் போன் வாங்கிட்டேன் ஜிபே பண்றேன்னு பந்தா காட்டிட்டு வந்திருக்கேன் நம்பர் கூட கொடுத்திருக்காண்டி சேவ் பண்ணி அவனுக்கும் ஜிபே பண்ணிரு இன்னைக்கு எதிர்த்த வீட்டு எழிலோட பேரனுக்கு பிறந்த நாள் பேரனுக்கு பிறந்த நாள் உடனே வண்டி வண்டியா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா சரி நம்மளும் போடுவோம் ஐயோ அன்னைக்கு நிம்சு சொல்லி கொடுத்தாலே இப்படி போய் ஸ்டேட்டஸ் கொடுத்து செண்டு வந்துருச்சு 1 2 இது 10 12 மொத்தம் 12 ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கான் கியூட்டா ஐயோ பாட்டு எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையே வாட்ஸ்அப்ல எங்கிட்ட போய் பாட்டு வச்சு ஸ்டேட்டஸ் போடுறது சரி நிம்மதி வந்தோடனே கேட்டுக்குவோம் என்ன இத்தனை ஸ்டேட்டஸ் மா ஹே நிம்சு வண்டியாடி வா 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 உன்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும் மா டவுட் கேக்குறது இருக்கட்டும் இது என்னம்மா எழிலாண்டியோட பேரனுக்கு பர்த்டேன்னு நீ இத்தனை ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்க ஹே அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி அவன் மட்டும்தான் என்ன அக்கா அக்கான்னு அழகா கூப்பிடுவான் ஐயோ அவனுக்கு அக்கான்றது மட்டும் வாயில நுழையும் அவன் எல்லாரையும் அக்கான்னு தான் கூப்பிட்டு இருக்கான் ஏன் அவங்க தாத்தாவே அக்கான்னு தான் கூப்பிட்டு இருக்கான் ஏய் போடி இருந்தாலும் என்னை அக்கான்னு கூப்பிடுறது ஒரு தனி ஸ்பெஷல் தான் போ சரி இருந்துட்டு போட்டோம் அதுக்கு ஒரு போட்டோ போட்டா பத்தாதா இதுக்குமா 12 போட்டோ போட்டிருக்க ஏய் குழந்தைலடி இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியல மொத்தமா நல்லா இருந்துச்சா அதான் எல்லாத்தையும் போட்டு விட்டேன் அழகு மயிலடி ஆமா போட்டு ரொம்ப நேரம் ஆகுது இந்த எழிலரசி பாத்திருப்பாளா நம்ம போட்ட ஸ்டேட்டஸ் யார் யாரை பாத்திருக்காங்கன்றது எங்கேயோ இருக்குன்னு சொல்லவே அது எங்கன்னு கொஞ்சம் எடுத்து தாடி ஜால்ரா ஜானகி இருக்கால அவளுக்கு நானும் எழிலரசியும் பேசினாலே பிடிக்காது எப்ப பாரு கரிச்சு கொட்டிட்டே இருப்பா இப்ப அவ பேரு எனக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன்ல அதை பார்த்து அவ வயிறு எறிட்டோம் பாத்திருக்காளா பார்த்து சொல்லு அம்மா முடியலம்மா என்னால ஹே அப்புறம் அம்மா சாமி ஆள விடுமா அப்புறம்னு உன்னைய சிறகடிக்க ஆசை பார்க்கணும்டி அது என்னமோ வெப்ப நட்சத்திரத்துல வருமாமே வெப்ப நட்சத்திரமா நீ இப்படி சொன்னாதான் வருவேன்னு எனக்கு தெரியும் அதாண்டி ஹாட் ஸ்டாரு அத கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு போடி என்னமோ ஓடிபி பிடிபின்லாம் கேக்குது மா ஒழுங்கா ஓடிடு என்ன பண்ணுவேன்னு தெரியாது உன்ன பேசாம உனக்கு போன் வாங்கி தராமே இருந்திருக்கலாம் போல இந்த போனை உன்னை வச்சுக்கிட்டு படாத பாடு படுத்துறீங்களே என்னமோ இவளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆட்டிக்கிட்டு போறா போடி எனக்கு என்ன வேற யாரும் இல்லையா இந்த பருத்தி மூட்டை பிரியா சும்மா தான் இருப்பா அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேனே மா துருவா வாடா மா என்னம்மா இது 10 நிமிஷம் இந்த கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள 18 வாட்ஸ்அப் மெசேஜ் டேய் துருவா ஓபன் பண்ணி பாத்தியா எல்லாம் உனக்கு உதவுற விஷயம் தான்டா எனக்கு உதவி பண்ற விஷயமா என்னம்மா அது டேய் கவர்மெண்ட் பரீட்சை எல்லாம் நிறைய வருதுல எல்லாத்தையும் உனக்கு அனுப்பியிருக்கேன்டா ஏதாவது பார்த்து நல்லபடியா எழுதி ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போயிருடா ஐயோ மா நான் படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆனா நீ அனுப்புனதெல்லாம் ECE EEE அவங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கம்மா எனக்கும் அதுக்கும் எப்படிமா சம்மந்தம் ஆகும் டேய் கிடைக்குதோ இல்லையோ ட்ரை பண்ணணும்டா முயற்சி பண்ணாமே கிடைக்காதுன்னு சொல்லாத முயற்சி பண்ணி கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க நான் சும்மா எழுதி பார்க்க தான் வந்தேன்னு விலகிக்கலாம் என்ன உன்ன சொல்லி தப்பு இல்லம்மா இந்த போனை வாங்கி கொடுத்தாலும் அந்த நிம்மதி அவளை வச்சுக்கிறேன் இன்னைக்கு ஆமாண்டா எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்கால நல்ல பொழுது போகுதுடா ஆமா என்னமோ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாளேடா இஞ்சிகிராமா அது இதுல இருக்கான்னு பார்த்து சொல்லுடா இன்ஜிகிராமா அப்படின்னா அதான்டா இந்த ரீல்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்து எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுட்டு இருப்பாளே இந்த ஸ்டோரிலாம் அப்பப்ப போடுவாளே அதுடா ஆமா இஞ்சி 100 கிராம் அததான் கேக்குறியா இஞ்சி 100 கிராம் இல்லடா மா அது இன்ஸ்டாகிராமமா ஓ இன்ஸ்டாகிராமா சரி அது என் போன்ல இருக்கான்னு பார்த்து இல்லனா ஏத்தி குடுறா எதுக்கு
ரீல்ஸ் அனுப்பி அனுப்பியே சாவடிக்கிறதுக்கா? பேசாம போமா. போ. எனக்கு பருத்தி மூட்டை பிரியா இருக்கா, அவகிட்ட நான் கேட்டுக்குவேன். சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்து நானும் படுக்கிறேன். முக்கியமான வேலையா? என்ன வேலை? அதுவா, என்னோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க குரூப்ல இருக்கிறவங்களுக்குலாம் குட் நைட் அனுப்பணும், அதான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஆமாண்டா, வெறுமான குட் நைட்னு அனுப்புனா நல்லா இருக்காதுல. அதான் பறவை பறந்துகிட்டு இருக்க மாதிரி, முயல் குதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, ஆமை ஓடிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் நிறைய போட்டோ நம்ம கோகுல்ல இருந்தது. கோகுல்லையா? அதெல்லாம் கீழே லோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீழே லோடு பண்றியா? அதான்டா டவுன்லோடு. டவுனுனா கீழே தானே, சும்மா சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி சரி, நான் எல்லாருக்கும் குட் நைட் அனுப்பிட்டு பொறுமையா வரேன். மாமாக்கு அனுப்பியாச்சு, சித்தப்பாக்கு அனுப்பியாச்சு, நம்ம சரவணாக்கும் அனுப்பியாச்சு. பெரியப்பாக்கு அனுப்பல. போயிடுச்சு.